அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 85 பார்ப்போம். மனதில் கொஞ்சமும் கருணை இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல் நல்லவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை நசுக்கி கூறு போடும் உளவு பூனைகளாக காவல்துறையில் பலரின் அட்டகாசங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. வெளிப்பார்வைக்கு மக்களுக்கு காவலர்களாக தோற்றம் தந்து வீணர்களான சூழ்ச்சிக்காரர்களின் கைத்தடியாக செயல்பட்டு நல்லோரை அழிக்கும் விபரீத செயல்களை செய்து காட்டு மிராண்டித்தனமாக தங்கள் உடலை வளர்த்து கொள்ளும் கோரத்தனமான உளவு பூனைகளின் கண்கள் எந்நேரமும் கல்கிநாதன் தென்படுகிறானா என்ற நோக்கிலேயே தெரிந்து கொண்டிருந்தாலும் நம் கல்கிநாதன் காவல் தெய்வமாக கோட்டை சாமியாக வலம் வருவான். தான் பிறந்த இந்த மண்ணை வணங்கி நல்லோர்களையும் மனித மாண்பு கொண்ட புனிதர்களையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நல்லவனா கெட்டவனா என்று கூட ஆராயாமல் பட்டென்று அவர்கள் உயிரை பறித்து கல்லறை கட்டி சுவடில்லாமல் அழிக்கின்ற கயவர்களின் ஏவலுக்கு அடிபணிந்து நடக்கும் காவல் பூனைகளை கண்ணீர் ஒழுக நான் கண்டேன். ஆனால் எந்த பூனை குட்டியும் கல்கிநாதன் கண்களில் தப்பாது. எந்த யானை கூட்டமும் தப்பாது. எவ்வளவு பெரிய பதவிகளில் இருந்தாலும் தப்ப முடியாது. எல்லாம் இம்மண்ணுள் புதையுண்டு இருந்த இடமே தெரியாமல் புல் பூண்டு கூட முளைக்காத பாழ்நிலமாக ஆன பின்னர் பூப்பான் ஒருவன் பொதிகை மலைச்சாரலிலே போர்கள் சூழும் இந்த உலகத்திலே இதை வேறு யாரும் அறியாதிருந்தாலும் இரு விழிகளும் கெட்டுப்போன எளியோர்கள் ஐயன் வருவான் என்று தெய்வ அவதாரம் வந்துவிடும் என்று தெரிந்து வைத்துள்ளதைப் போலவே இவர்களின் அட்டூழியங்களை அடக்க கல்கிநாதன் வருவான் என்ற அனைத்தையும் நானும் அறிவேன். பரம்பொருளே, இந்த கயவர்கள் அனைவரும் கல்கிநாதனிடம் கையும் களவுமாக பிடிபடப் போவது இவன் காலடி பதித்த மலைநாடு. ஏற்கனவே மலைநாடு என்ற சேர நாட்டில் முற்பிறவியில் ராஜா மார்த்தாண்டனாக பிறவி எடுத்ததாக சித்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்பிறவியிலும் அந்த மலைநாட்டில் ஓடுகின்ற வட்டாறு என்ற நதிக்கரையோர பகுதிகளில் கல்கிநாதன் வந்து போனதாக வரலாறு உண்டு என்பதை தனது பாட்டின் வாயிலாக உன்னிப்பாக மக்கள் கேட்டு தங்கள் உள்ளம் என்ற கோவில்களில் அவனுக்கு இடமளித்து வணங்குங்கள் என்கிறார் சித்தர். பாம்பு கறி உண்ணும் குறுநிலத்தை நன்றாய் கெடுத்த வரலாறு வடநிலத்து வேடவன் ஒருவன் விரைவானே என்று சித்தர் சொல்கிறார். பொதுவாகவே பாம்பு கறி அதிகம் உண்ணப்படும் நாடுகள் சீனா, தாய்லாந்து, ஜப்பானில் சில பகுதிகள், இப்படி பல நாடுகள் இருக்கின்றன. குறுநிலம் என்று அவர் குறிப்பிடும்போது யார் என்பது தெரியவில்லை. அந்நாட்டை கெடுத்த நம் வடிந்திய வேடுவன் ஒருவன் நம் வேந்தன் வெளிவரும் இந்த தென்னகத்தில் வீரியகதிரின் பெயர் தாங்கி உள்ளே வருவான் என்கிறார் சித்தர். ஏற்கனவே நம் நாட்டுக்குள் கூடங்குளம் அணுமின் நிலையம் ரஷ்ய நாட்டு ஒப்பந்தத்தில் செயல்படுகிறது என்பதும் வருங்காலத்தில் சீனா அதை தாக்கும் நிலை வரும்போது 30 காதம் அளவில் அந்த பகுதியில் அழிவு ஏற்படும் என்பதையும் சித்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் சீனா என்று எடுத்துக்கொள்ளலாம். வீரிய கதிர் என்ற பெயரை தாங்கி என்று சொல்லும்போது அணு உலை. அவன் உள்ளே வந்து வஞ்சக எண்ணத்தோடு கை துப்பாக்கி உரிமையை கெடுக்கும் ஓனாய் உள்ளே வந்து உண்மையை மறைத்து விஷத்தை விதைத்து நம் நாட்டை கொள்ளையடித்து அழிந்தவர்களின் வரிசையில் அழிந்து விடுவான். அறம்பாடி நான் பாடும் பாட்டாலே உடல் எல்லாம் தீப்பிடித்து எரிந்து அழிந்து விடுவான். என் கரம் அவன் மீது பட்டாலே என்கிறார் சித்தர். பின்வரும் விஷயத்தை முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன். தென்னகத்து மக்களே, இந்த தடத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நான் கை காட்டிய விஷயத்தை மனதுக்குள் போட்டு முடக்கி விடாமல், குடத்துக்குள் விளக்காக இல்லாமல் குன்றின் மேலிட்ட விளக்காக உலகத்துக்கு உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள் என்கிறார் சித்தர். விஷம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிங்கள். என் போன்று தியானத்தில் அமர்ந்து மூலாதார கனலை எழுப்பி 1000 இதழ் கொண்ட சகசிரார சக்கரத்தை ஐயனுக்கென்று அர்ப்பணியுங்கள். வருங்கால நடப்புகளை நீங்களும் அறிந்து கொள்ளலாம். நாசக்களியின் உறைவிடமாக பாசக்கயிறு வீசும் யமனின் கூட்டாக பாவம் சேர்க்கும் இடத்தை நான் கண்டு கொண்டேன். நீங்களும் கண்டுபிடியுங்கள் என்கிறார் சித்தர். மது என்ற விஷம் பொங்கி வழியும் மாடங்களிலும் மன்மத விபச்சார கூடங்களிலும் உயிர் பலிகளிட்டு நெஞ்சத்தில் இரக்கமற்றோர் இறைச்சி விற்கும் கூடங்களிலும் பாவங்கள் பல விதங்கள் செய்து பொன்னையும் செல்வத்தையும் குவிக்கும் கண்ணிழந்தோர் வாழும் மக்கள் மத்தியிலும் தினம் தினம் களியாட்டங்கள் நடக்கும் பெருவிருந்து நடக்கும் இடங்களிலும் பாவங்கள் குவிந்து மலை போல் கிடக்க துயிலாத கண் கொண்ட அப்பன் சிவபெருமானின் பார்வை இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு சினம் அதிகமாகி கொடூரமாக அழியப்போகும் காலம் நெருங்கிவிட்டது. மானிடமே என்று எச்சரிக்கை விடுகிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.